ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 40. சரண்யா காவ்யா காவ்யா என்று தேடல் குரலில் அழைத்து கொண்டே சமையலறைக்குள் வர, காவ்யா சமையலறையில் நின்று எங்கோ பார்த்து கொண்டு இல்ல இல்ல என்று சொல்லிக் கொண்டு இருந்தாள். சரண்யா காவ்யாவின் அருகில் வர, அடுப்பில் வைத்த பாத்திரம் தண்ணீர் முழுவதும் வற்றி தீஞ்சு கொண்டிருந்தது. அதை பார்த்த சரண்யா ஓடி வந்து அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு, காவ்யா காவ்யா என்று அருகில் இருக்கும் காவ்யாவை உலுக்கினாள். திடுக்கிட்டு சுயநினைவுக்கு வந்த காவ்யா அதிர்ந்து தன்னை சுற்றி பார்த்தாள். என்னாச்சு காவ்யா, உனக்கு அடுப்புல வச்ச வெறும் பாத்திரம் தீஞ்சு போய் கிடக்கு. நீ ஏதோ ஒரு பக்கம் பார்த்து இல்ல இல்லன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. என்னாச்சு காவ்யா? ஃபீவர்னால யாரும் இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு என்று கேட்டாள் சரண்யா. அக்கா அது என்று காவ்யா பேச்சை இழுக்க, சரி விடு பரவாயில்ல, நீ வா, முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோ என்றாள் சரண்யா. காவ்யா சமையலறையிலிருந்து வெளியே செல்லும் போது ஒரு முறை சமையலறையை சுற்றி பார்த்துவிட்டு, அப்போ எல்லாமே என்னோட கனவுதானா என்று எண்ணிக்கொண்டாள். மறுநாள் காலையில் சரண்யா தனது அலுவலகத்திற்கு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தாள். திடீரென்று சரண்யாவின் ஸ்கூட்டி நின்று போக, இது வேறையா என்று முணுமுணுத்து கொண்டே ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தாள். சரியாக அந்த ரோட்டின் வழியே காரில் வந்து கொண்டிருந்த சக்தி சரண்யா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் விருட்டென்று தன் காரை நிறுத்தியவன் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா என்று கேட்டான் சக்தி. சக்தி குரல் கேட்டு திரும்பி பார்த்த சரண்யா, உங்களுக்கு ஸ்கூட்டி ரிப்பேர் பண்ண தெரியுமா என்று சக்தியிடம் கேட்டாள். இல்ல, எனக்கு ஸ்கூட்டி ரிப்பேர் பண்ண தெரியாது என்ற சக்தி தன்னுடன் ஆபீஸ் வரும்படி அவளை அழைக்க தயங்கி கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் பேச்சை நிறுத்தினான். சரண்யா சக்தியை பார்த்துவிட்டு மறுபடியும் தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். தன் காரை ஸ்டார்ட் செய்து தன் ஆபீஸுக்கு கிளம்பிய சக்தி காரில் சென்று கொண்டே சக்தி தனக்கு தெரிந்த மெக்கானிக்கிற்கு போன் செய்து சரண்யா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்று கொண்டிருக்கும் இடத்தை கூறி அங்கு வர சொன்னான். சிறிது நேரத்தில் சரண்யா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு அந்த மெக்கானிக் வந்தவர் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த சரண்யா அருகில் சென்று, எக்ஸ்கியூஸ் மீ என்றார். அவள் யார் என்பது போல் திரும்பி அந்த மெக்கானிக்கை பார்க்கவும், ஹாய், என்னோட பேர் சுரேஷ், நான் ஒரு மெக்கானிக், உங்க ஸ்கூட்டியா என்னன்னு நான் பார்க்கவா என்று கேட்டார். சரண்யாவுக்கு தன் ஸ்கூட்டி சரியாகினால் போதும் என்று தோன்ற, சரி என்ன பிரச்சனைன்னு பாருங்க என்று அவரிடம் ஸ்கூட்டியை விட்டுவிட்டு சற்று நகர்ந்து சென்று நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவர் ஸ்கூட்டியை சரி செய்துவிட்டு சரண்யாவிடம், ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்று கூறிவிட்டு செல்ல போனார். ஸ்கூட்டி சரி பண்ணினதுக்கு எவ்வளோ ஆனாச்சு என்று அந்த மெக்கானிக்கிடம் கேட்டாள் சரண்யா. இல்ல, சக்தி தம்பி எப்போ யாருக்கு சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாலும் எனக்கு சக்தி தம்பி தான் பணம் கொடுப்பாங்க. நான் அந்த வண்டிக்கு உரிமையாளருங்க கிட்ட பணம் வாங்க மாட்டேன் என்றார் சுரேஷ். உங்களை இங்க சக்தி சார் தான் வர சொன்னாரா என்று கேட்டாள் சரண்யா. ஆமா, அவர் தான் வர சொன்னார் என்றதும், சக்தி சார் மற்றவங்களுக்கு அவர் பணம் கொடுத்தாருன்னா அவங்க எல்லாம் சக்தி சாரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவா இருப்பாங்க. ஆனா நான் அவரோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும் வெறும் எம்ப்ளாயி. ஸோ நீங்க என்னோட ஸ்கூட்டி சரி பண்ணதுக்கு சக்தி சார் பணம் கொடுக்க மாட்டாங்க, அதனால வாங்கிக்கோங்க என்று பணத்தை நீட்டினாள் சரண்யா. அட என்னம்மா, உனக்கு சக்தி தம்பி பத்தி சரியா தெரியல. அவர் எத்தனை தடவை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட பாதி வழியில் வண்டி வீணா போய் நின்றுச்சுன்னா என்னைய கூப்பிட்டு இந்த மாதிரி வண்டி சரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. வண்டி உரிமையாளர்களுக்கு பதிலா எனக்கு எப்பவுமே சக்தி தம்பி தான் பணம் கொடுப்பாரு. நீ சக்தி தம்பியோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொல்ற, அப்படி இருக்கும்போது நான் பணம் வாங்கினேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு அவர் விறுவிறுவென்று அங்கிருந்து சென்று விட்டார். சரண்யா தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஆபீஸை நோக்கி சென்றாள். இங்கு சக்தி தன் ஆபீஸை வந்தடைந்து விட்டு சரண்யா வருவதற்குள் 2-3 முறை ஏதேதோ காரணம் சொல்லி சரண்யா கேபினுக்கு வந்து பார்த்துவிட்டு சென்றான். தன் கேபினுக்குள் சென்று சுழற் நாற்காலியில் அமர்ந்த சக்திக்கு சரண்யா நேற்று தன்னோட பேரை கூட கேட்க பிடிக்கவில்லை என்று திவ்யாவிடம் போனில் கூறியது நினைவு வர, சிறிது நேரம் கழித்து தன் கேபினில் இருக்கும் போனில் இருந்து சரண்யா கேபினில் இருக்கும் போனுக்கு போன் செய்தான். சக்தி நினைத்தது போலவே சரண்யா போனை அட்டன் பண்ணினாள். மிஸ் சரண்யா, கம் டு மை கேபின் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினான். சரண்யா உடனே சக்தி கேபினுக்கு அருகில் சென்று லேசாக கதவை தட்டினாள். உள்ள வாங்க என்று கூறினான் சக்தி. சக்தி கேபினுக்குள் சென்றாள் சரண்யா. நான் உங்களை எதுக்கு என்னோட கேபினுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா என்று சரண்யாவிடம் கேட்டான் சக்தி. சார் என்று சரண்யா புரியாமல் கூறவும், இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்றான். ஓகே சார்
என்றாள் சரண்யா. நீங்க என்னோட லேப்டாப்ல டைப் செய்திருக்கும் சில வார்த்தைகளுக்கு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியிலெல்லாம் சக்தி சக்தின்னு டைப் பண்ணுங்க என்றான் சக்தி. ஓகே சார் என்று கூறிவிட்டு சரண்யா அவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல போனாள். எங்கே உட்காந்து டைப் பண்ணுங்க என்றான் சக்தி. ஓகே சார் என்று கூறிவிட்டு அங்கேயே சக்திக்கு எதிரில் இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தவள் அந்த லேப்டாப்பில் இருக்கும் வார்த்தைகளுக்கு இடையே இடையே சக்தி சக்தி என்று டைப் செய்தாள். அதை தன் இருக்கையிலிருந்து லேசாக புன்னகைத்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. டைப் செய்து கொண்டிருக்கும் போதே சரண்யா யதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்தாள். உடனே சக்தி எங்கோ பார்த்து கொண்டு போன் கால் வராத தன் மொபைலை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருப்பது போல் நடித்தான். அப்போது சரியாக சக்தி மொபைல் ஒலிக்க சக்தி பதட்டத்தில் மொபைலை கீழே போட்டான். அதை பார்க்கவும் சரண்யாவுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. தன் வாயில் கையை வைத்து சிரிப்பை மறைத்தாள். பரவாயில்லங்க, சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிருங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன் என்று சக்தி சொன்னதும் சரண்யாவுக்கு இன்னும் சிரிப்பு அதிகம் வந்தது. சரண்யாவே வெளிப்படையாக சிரிப்பதை பார்த்து தன்னை மறந்து சக்தியும் சேர்ந்து சிரித்து கொண்டிருந்தான். அப்போது சரியாக சக்தி கேபினுக்குள் லாரா நுழைந்தாள். சக்தியுடன் சரண்யா சிரித்து கொண்டிருப்பதை பார்க்கவும் அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஏதாவது செஞ்சு இன்னைக்கே இந்த ஆபீஸ்ல இருந்து சரண்யாவை துரத்தி விட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அத்தியாயம் 41. சக்தி சரண்யாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பிடிக்காத லாரா என்ன செய்து சரண்யாவை எப்படி ஆபீஸில் இருந்து துரத்துவது என்று தெரியாமல் லாரா கோபமாக சக்தியின் ஆபீஸில் இருந்து வெளியே சென்றாள். சிறிது நேரத்தில் சரண்யா மறுபடியும் லேப்டாப்பில் டைப் செய்ய ஆரம்பித்தாள். அந்த நேரம் சரியாக வசுந்தரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு வருகை தந்திருந்தார் வசுந்தராவின் இளைய சகோதரர் தீபக். அவர் பல வருடங்கள் கழித்து ஆபீஸ் வருவதால் அங்கு ரிசப்ஷனில் வேலை பார்க்கும் மீராவிற்கும் அவரை தெரியவில்லை. அதனால் அவரை வெயிட்டிங் ஹாலில் அமர சொல்லிவிட்டு சக்திக்கு போன் செய்து, ஹலோ சக்தி சார், உங்களை பார்க்கணும்னு ஒரு பர்சன் வந்திருக்காரு, அவர் பேரு என்று மீரா சொல்லும் முன்பே, நான் இப்போதைக்கு யாரையும் பாக்குற மாதிரி இல்ல என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினான் சக்தி. அதை அப்படியே மீரா தீபக்கிடம் கூறினாள். தீபக் அங்கிருந்து கிளம்பி செல்லாமல், நான் சக்தி சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகும் வர வெயிட் பண்ணி உங்க சக்தி சாரை பார்த்துட்டே போறேன் என்று கூறி வெயிட்டிங் ஹாலிலே சென்று அமர்ந்து கொண்டார் தீபக். சரண்யா லேப்டாப்பில் அனைத்து இடங்களிலும் டைப் செய்து முடித்துவிட்டு சக்தியிடம் சொல்லிவிட்டு கிளம்புவோம் என்று நினைத்து சக்தியை பார்த்தாள். சக்தியோ ஆபீஸ் விஷயமாக போனில் ஏதோ பிஸியாக பேசிக் கொண்டிருந்தான். சரண்யாவும் இப்போ சக்தி போன் பேசி முடித்தால் போகலாம், அப்போ போன் பேசி முடித்தால் போகலாம் என்று நினைத்து சக்தி போன் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். சரண்யா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சக்தி வேண்டுமென்றே போனில் பேச்சை இழுத்து பேசிக் கொண்டிருந்தான். தான் லேப்டாப்பில் எழுதிய சில வார்த்தைகளை அழித்துவிட்டு மறுபடியும் எழுதினாள் சரண்யா. இப்படியே சிறிது நேரம் செய்து கொண்டிருந்ததால் சரண்யாவிற்கு லேசாக கழுத்து வலிக்க ஒரு கையால் லேசாக தன் கழுத்தை அழுத்திவிட்டு சற்று சோர்வாக லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சக்தி போன் பேசுவதை முடித்துவிட்டு தன் ஆபீஸில் இருக்கும் கேன்டீனுக்கு போன் செய்து 2 காஃபி கொண்டு வரும்படி கூறினாள். போன் பேசி முடித்துவிட்டு தன் இருக்கையில் சக்தி அமரவும் சரண்யா சக்தியிடம், சார், நீங்க சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டேன், சோ நான் என்னோட கேபினுக்கு போறேன் என்று எழுந்தாள். இருங்க மிஸ் சரண்யா, இன்னும் சின்ன வேலை பாக்கி இருக்கு என்று கூறினான் சக்தி. அப்போது சரியாக ஆபீஸ் பியூன் 2 காஃபி கொண்டு வந்து சக்தி முன் வைத்துவிட்டு சென்றார். சக்தி அதில் ஒரு காஃபியை எடுத்து சரண்யா முன் வைத்தான். ஒரு காஃபியை தான் குடிப்பதற்கு கையில் எடுத்துக்கொண்டு, ரொம்ப டயர்டா இருக்கீங்க மிஸ் சரண்யா, காஃபி குடிச்சிட்டு போங்க என்றான் சக்தி. இல்ல சார், வேணாம், வேற ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. நான் சொன்ன சின்ன வேலையே இதுதான் என்றான் சக்தி. சரி சார், அப்படின்னா நான் என்னோட கேபினுக்கு போறேன் என்றாள். காஃபி குடிச்சிட்டு போகலாமே என்று கூறினான் சக்தி. உங்க கூட உங்க கேபின்ல உங்க எதிரில உட்காந்து காஃபி குடிக்கணும்னா ஒண்ணு உங்க ரிலேட்டிவா இருக்கணும், இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர், சோ நான் உங்க கூட உங்க கேபின்ல காஃபி குடிக்கிறது சரியில்லை, நான் கிளம்புறேன் சார் என்று கூறி சக்தி கேபினை விட்டு வெளியே வந்தாள். இந்த ஹிட்லரை புரிஞ்சுக்க ஒரு மனுஷனுக்கு 6 அறிவு பத்தாது போலயே என்று சொல்லி புன்னகைத்து கொண்டான். தன் முன்னிருக்கும் காஃபியை பருக ஆரம்பித்தான். தான் வந்ததிலிருந்து யாரும் சக்தி கேபினுக்குள் செல்லாமல் வெகு நேரம் கழித்து சரண்யா சக்தி கேபினில் இருந்து வெளியே வருவதை பார்த்தார் தீபக். அப்போதும் அவர் சக்தி கேபினுக்குள் செல்லவில்லை. சிறிது நேரத்தில் வெளியே ஒரு வேலை விஷயமாக வந்த சக்தி யதார்த்தமாக வெயிட்டிங் ஹாலில் தீபக் அமர்ந்திருப்பதை பார்த்தான்.
தன் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து சந்தோஷமாக மாம்ஸ் என்று கத்தியவன் வேகமாக ஓடி சென்று தீபக்கை அணைத்து கொண்டான் சக்தி. எப்படி இருக்கீங்க? எப்ப இந்தியா வந்தீங்க? நம்ம ஆபீஸ்க்கு எப்ப வந்தீங்க என்று கேட்டான் சக்தி. டேய், பொறுமையா ஒரு கேள்வியா கேளுடா. இப்படி எல்லாத்தையும் மொத்தமா கேட்டா எப்படிடா பதில் சொல்லுவேன்? உன்னோட முதல் கேள்வி நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். 2வது கேள்வி நான் இந்தியா வந்து 3 மணி நேரம் ஆகுது. உன்னோட ஆபீஸ்ல 2.5 மணி நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார். என்ன மாம்ஸ், நீங்க ஆபீஸ்க்கு வந்து 2.5 மணி நேரம் ஆகுதா என்றவன் மீராவிடம், என்ன மிஸ் மீரா, என்னோட மாமா வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டான். மீரா பதில் சொல்வதற்கு முன் தீபக், விடி சக்தி, நம்ம ஆபீஸ் தானே, நீ ஏதாவது பிஸியா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்ன மீட்டிங்னு பார்த்தேன் என்று சரண்யாவை பார்த்து கொண்டே கூறினார். இல்ல மாம்ஸ், இருந்தாலும் என்றான் சக்தி. பரவாயில்ல, நான் அக்காவை பார்க்க வீட்டுக்கு போறேன். நீ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தானடா வருவ, ஆபீஸ் முடியவும் வீட்டுக்கு வந்துருவேலடா என்று மறுபடியும் இழுவையாக புன்னகைத்து கொண்டே கேட்டார் தீபக். என்ன மாம்ஸ், அப்கோர்ஸ் வீட்டுக்கு தான் வருவேன் என்றான் சக்தி. சரி, அப்போ மத்ததெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு கிளம்பினார் தீபக். சரி என்று கூறிவிட்டு தன் கேபினுக்கு சென்றான். மாலை நேரத்தில் கார்த்திக் வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி வந்தான். கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த சரண்யாவை பார்த்து, ஹாய் மிஸ் சரண்யா என்றான் கார்த்திக். சட்டென்று நிமிர்ந்து பார்த்த சரண்யா மெல்லிய புன்னகையுடன், ஹலோ கார்த்திக், வசுந்தரா மேம பார்க்க வந்தீங்களா என்று கேட்டாள் சரண்யா. ஆமாம் என்றான். வசுந்தரா மேம் இல்ல, அவங்க சன் சக்தி தான் இப்போ ஆபீஸ்ல இருக்காங்க என்றாள் சரண்யா. ஓ அப்படியா, சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி சக்தி கேபினுக்கு சென்றான் கார்த்திக். சக்தி கேபின் கதவை தட்டினான் கார்த்திக். உள்ள வாங்க என்றான் சக்தி. கார்த்திக் உள்ளே சென்றான். கார்த்திக்கை பார்க்கவும் சக்தி, நீங்களா, நீங்க எப்படிங்க என்று கேட்டான். மை செல்ஃப் அட்வொகேட் கார்த்திக். வசுந்தரா மேம் ஏபிசி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அவங்க அட்வான்ஸா கொடுத்த பணத்தை திருப்பி தரணும்னு கேட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. இப்ப அந்த அட்வான்ஸ் திருப்பி தர ஏபிசி குரூப் ஆஃப் கம்பெனி ஒத்துக்கிட்டாங்க. சோ நீங்க கேஸ முடிச்சுக்கிறீங்களா இல்ல அவங்க லேட்டா ஒத்துக்கிட்டதுக்காக நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்றீங்களான்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றான். இல்ல, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கேஸ முடிச்சிடலாம் என்றான் சக்தி. அப்போ சரி, சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு கேஸ முடிச்சிடலாம் என்றான் கார்த்திக். சரி, அப்படியே பண்ணிக்கலாம் என்று கூறிவிட்டு சக்தி, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஏதோ சொன்னாங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு, அது உண்மையா இருக்குமோன்னு தோணுது என்றான். அது சரி, அவன் கருத்துக்கு நீங்களும் அடிக்ட் ஆகிட்டீங்களா என்றான் கார்த்திக் புன்னகைத்து கொண்டே. இல்ல, தோணுச்சு, சொன்னேன். சரி, நீங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு சொல்லுங்க என்றான் சக்தி. சரி, அப்போ நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான் கார்த்திக். சக்தியோடு கேபின் கதவை திறந்து கொண்டு வெளியே வரும்போது கார்த்திக் தன் மனதில், காவ்யாவை பார்க்கவே முடியல, காவ்யாவை பத்தி சரண்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.